பாராளுமன்ற தேர்தலில் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த நாட்டில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சி மேல அதிருப்தி இருந்தாலும் ரிஷி சுனக் பிரதமரானதுக்கு அப்புறமா சரிவில் இருந்து மீளும்னு சொல்லப்பட்டது. ஆனா தேர்தல் முடிவுகள் பெரும் சரிவையே கொடுத்திருக்கு. பிரிட்டனில் ரிஷி சுனக் ஆட்சி இழந்ததற்கு காரணம் என்ன? 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி பெரும் பலத்துடன் ஆட்சியை பிடித்தது எப்படி? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 650 தொகுதிகள் கொண்ட பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி 410க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி 14 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அங்க ஆளும் கட்சியான ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி பிரிட்டன் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 125க்கும் கீழான தொகுதிகளை மட்டுமே வென்று படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு பேசிய ரிஷி சுனக் இந்த தோல்விக்கு தான் பொறுப்பேற்பதாகவும் அதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சி தொண்டர்களிடம் தான் மன்னிப்பு கேட்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 220க்கும் மேற்பட்ட பெண் எம்பிக்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்க. 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றிருக்க லிப்டம் என்ற கட்சி தன்னோட தேர்தல் வரலாற்றில் பெற்றிருக்க அதிக தொகுதியா இது இருக்கு. மேலும் இந்த தேர்தலில் அதிக சுயேட்சை எம்பிக்கள் வெற்றி பெற்று இருக்காங்க. இது 1950க்கு பிறகு அதிக சுயேட்சை எம்பிக்கள் கொண்ட பிரிட்டன் பாராளுமன்றமா இருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆகிய 2 கட்சியும் சேர்ந்து 60%க்கும் குறைவான வாக்குகள் பெற்றிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகள்ல இந்த கட்சிகள் பெற்ற குறைந்த வாக்கு சதவிகிதமா பார்க்கப்படுது. 14 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் மீது மக்களிடம் கடும் அதிருப்தி இருந்ததா சொல்லப்படுது. கொரோனா பேரிடர் காலத்துல பிரிட்டன் பிரதமராயிருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியோட போரிஸ் ஜான்சன் மீது ஏற்பட்ட அதிருப்தி தான் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு சரிவை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. அப்புறமா பிரதமரா பதவியேற்ற லிஸ் ட்ரஸ் 49 நாள் மட்டுமே ஆட்சி சென்ற நிலையில ரிஷி சுனக் தேர்வானாரு. அவரும் பொருளாதார சிக்கல்ல இருந்த மக்களை திசை திருப்ப அந்நாட்டு சட்டவிரோத குடியேற்றம் பற்றி பேசியது உள்ளிட்டவை அவர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. மேலும் மக்களிடம் நேரடி தொடர்பு இல்லாதது, சொந்த கட்சியினரே அவர் மீது அதிருப்தியில இருந்தது போன்றவை ரிஷி சுனக்கின் தோல்விக்கு காரணங்களா சொல்லப்படுது. பிரிட்டன் தேர்தல் வரலாற்றுல தொடர்ந்து 5 முறை எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்ததில்லைன்னும் மக்கள் ஒவ்வொரு 10லிருந்து 15 ஆண்டுக்கு ஒருமுறை ஆட்சி மாற்றத்தை விரும்புறதாவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. ஐரோப்பிய ஒன்றியங்கள்ல சமீபத்தில் நடந்த தேர்தல்கள்ல பல நாடுகள் வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சியை ஆட்சி பீடத்துல அமர வச்சாங்க. ஆனா பிரிட்டன் அவங்கள இருந்து தனித்து இடதுசாரியான தொழிலாளர் கட்சியை பெரும்பான்மையோட ஆட்சி பீடத்தில் அமர வச்சிருக்கிறது ஐரோப்பிய அரசியல் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.